வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெரிமீட்டர்ன்ற டாபிக் தான் பார்க்க போறோம். பெரிமீட்டர்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட சுற்றளவு, அந்த பவுண்டரியோட ஃபுல் லென்த் தான் என்ன பெரிமீட்டர். ஓகே, பவுண்டரியோட ஃபுல் லென்த் தான் என்ன பெரிமீட்டர். இப்போ இந்த பாக்ஸ் பாருங்க, இந்த ஸ்கொயர் பாருங்க, இதுல வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து இது ஃபுல்லா ஆட் பண்ணிட்டே வரணும். இந்த ஃபுல் லென்த் தான் என்னது பெரிமீட்டர். ஓகே, ஃபுல் சுற்றளவு தான் என்ன பெரிமீட்டர். So, example 1.2 பாருங்க, length of one side of a square is 7 cm. Find its perimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸ்கொயர் வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்போ இதோட சைடு வந்து என்னது 7 சென்டிமீட்டர். அப்போ எல்லாமே 7 சென்டிமீட்டர் தானே. ஒரு ஸ்கொயருக்கு வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவல், 4 sides are equal. ஸோ எல்லாமே 7 சென்டிமீட்டர். அப்போ 4 into length of one side, that is 7 சென்டிமீட்டர். 4 into 7, that is 28. அவ்வளோதான் நம்ம வந்து பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் பாருங்க, the length of a rectangular park. Length of a rectangular park is 60 cm while its width is 50 cm. Find its perimeter. இது வந்து என்னது, ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் இல்லையா. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 into length plus 2 into breadth. தட் இஸ் 2 into என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 60 சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. breadth வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெண்டையும் எழுதும் போது நம்மளுக்கு 120 plus 100, that is 220 வந்துடும். வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சம். Example 1.4. This is very important sum. இந்த மாதிரி சம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது வந்து இப்போ பார்க்கலாம், சம் ரீட் பண்ணுவோம். How much wire will be needed to put a triple fence around a square plot with side 20 cm? What will be the total cost of the wire at 50 rupees per meter? என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிளாட் இருக்குது. அந்த பிளாட்டுக்கு வந்து சைடோட லென்த் வந்து 20 மீட்டர். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பிளாட் இருக்குது, ஒரு ஓப்பன் லேண்டை வச்சுக்கோங்க. அதை வந்து அதனோட ஒரு சைடு வந்து 20 மீட்டர் இருக்குது. இப்போது அதை வந்து வேலி போட போகிறாங்க. ஓகே, அதை வந்து சுற்றி வேலி போட போகிறாங்க. நம்ம வேலி வந்து கம்பி வேலி மாதிரி போட்டுருப்பாங்க இல்லையா, அதை ஃபென்ஸ் பண்ண போகிறாங்க. அது எப்படி ஃபென்ஸ் பண்ண போகிறாங்க, ட்ரிபிள் டைம்ஸ் பண்ண போகிறாங்க, 3 ரோ பண்ண போகிறாங்க. இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த வயர். What will be the total cost of the wire at rupees 50 per meter? அதாவது ஒரு மீட்டர் ஒயருக்கு வந்து 50 rupees ஆகுது. அப்போது இந்த டோட்டல் வயருக்கு வந்து எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த வந்து ஸ்கொயர் பிளாட்டு அதோட சைடு வந்து 20 மீட்டர். ஓகே, இதனோட சைடு வந்து 20 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போது பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்து என்னது 4 into 20, தட் இஸ் 80 சென்டிமீட்டர்னு 80 மீட்டர்னு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, எப்போதுமே யூனிட் வந்து பெரிமீட்டருக்கு வந்து ஸ்கொயர்லாம் பண்ணக்கூடாது. என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் எழுதிடலாம். ஓகே, அது எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஏரியான்ற போது தான் நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். அது வந்து இப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டும் சேர்த்து படிக்கும் போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் பிளாட் இஸ் 80 மீட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சின்ஸ் த ஃபென்ஸ் இஸ் ட்ரிபிள் ஃபென்ஸ், அது வந்து 1 இல்லை 2 இல்லை 3 மடங்கு ஃபென்ஸ் இல்லையா. ஸோ அது 3 டைம்ஸ் பண்ணணும். 3 into 80, that is 240 meters. அப்போது அந்த அந்த பிளாட்டை வந்து ஸ்கொயர் பிளாட்டை வந்து ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஒயர் தேவை, 240 மீட்டர் ஆஃப் ஒயர் வந்து நமக்கு தேவை. அப்போது ஒரு மீட்டருக்கு வந்து 50 rupees ஆகுது இல்லையா. அப்போ 240 மீட்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் காஸ்ட் ஆஃப் 240 meters of wire will be 240 into 50, that is 12,000 rupees வந்து என்ன ஆகும், ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ட்ரிபிள் ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஏரியாவை ஸ்கொயர் பிளாட்டை ட்ரிபிள் ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 12,000 rupees ஆகுது. ஓகே, திஸ் சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி ஒரு தடவை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து என்ன தப்பு ஜென்ரலாக விடுவீங்க அப்படின்னா, இந்த 240 மீட்டர்ஸ் வரைக்கும் கரெக்டாக பண்ணிடுவீங்க. ஓகே, ஆனால் இந்த ட்ரிபிள் டைம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 டைம்ஸ்ன்றதை பண்ணுறதுக்கு மறந்துடக்கூடாது. அதுதான் அதில் வந்து ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் இட். தேங்க்யூ.